என்னமா அது? நேர்மை, ஒழுக்கம், நாணயம் இந்த மூணுக்கும் பேர் போனவரு உங்க அண்ணன். அவர் இருக்கும்போது கட்டட வேலை வேற யார்கிட்டயோ கொடுத்தா ஊர்ல காரி துப்ப மாட்டாங்க. இவரு மூஞ்சிலேயே துப்புவாங்க. நீ சும்மாரியா ஜால்ரா? தங்கச்சி, என் பக்தியை பத்தி உனக்கு தெரியாதுமா. இந்த கோயில் வேலை மட்டும் ஒழுங்கா நடந்துச்சுன்னா இவனுக்கு திருச்செந்தூர்ல ஒரு மொட்டையும், இவளுக்கு திருப்பதியில ஒரு மொட்டையும், எனக்கு திருவேற்காட்டுல ஒரு மொட்டையும் போறதா வேண்டிக்கிட்டேன். 3 மொட்டையை வேஸ்ட் பண்ணிடாதமா தங்கச்சி. நீ மாம சேர்த்து இல்லைன்னு அவங்களுக்கு கோவையா? அதுக்கு தானே பாண்டி பஜார்ல கொலுசு, யானை, பூனை, பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். பாப்பா பாப்பா, ஏ குண்டு பாப்பா, ஏ கொழு கொழு பாப்பா, ஏ குட்டி மரும பாரு, உனக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கிறேன் பாரு. எங்க கை எங்க காலங்க என்ன தெரியலையே. காலக்காட்டு காலக்காட்டு, கொலுசு மாட்டி விடுறேன். காலக்காட்டு. என் குழந்தைய தொடாத. கூட பிறந்த தங்கச்சியும் கூட பார்க்காம அத்தனை பேருக்கு முன்னாடி கீழே தள்ளி விட்டியே. அப்ப எங்கட போச்சு இந்த உறவு? துரும்ப கிள்ளி போட்டு அதான் மாப்பிள்ளைனா அதுக்கும் மரியாதை உண்டு. ஆனா நீ தங்கச்சி புருஷனு கூட பார்க்காம அவரை கை நீட்டி அடிச்சியே. நீ அடா என்ன தங்கச்சி? தங்கச்சி அதெல்லாம் அர்த்தறிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. வீட்டை விட்டு வெளியே போங்க. லட்சுமி, அவர்தான் தெரியாம பேசிட்டாருனா நீங்க சும்மாருங்க. இவனை பொறுத்த வரைக்கும் நீங்க இல்ல, அந்த ஆண்டவனே வந்து சொன்னா கூட நான் சும்மா இருக்க மாட்டேன். கிளம்புங்க. இன்னும் நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம். நீங்க வாங்கிட்டு வந்து குப்பையை நீங்களும் அள்ளிக்கிட்டு போலாம். சரி பாரு, நல்லா இருக்கு. ஒரு ஆப்பிள் 5 ரூபாய் தேரும். இன்னும் நினைக்கிறீங்க? மரியாதை வீட்டு விட்டு வெளியே போங்க. இன்னும் நினைக்கிறீங்க? மரியாதை வீட்டு விட்டு வெளியே போங்க. சூப்பர் ஐடியா அடி. நாளைக்கு நம்ம வைக்க போற வேட்டுக்கு அவ குடும்பம் வந்துடும் நடு ரோட்டுக்கு. யாரையா நீங்க? ஆந்திராவில இருந்து சினிமா நடிகர்கள் எல்லாம் பார்க்க வந்திருக்கீங்களா? எல்லாம் பக்கத்து தெருவில் இருக்காங்க, அங்க போய் பாருங்க. நடிகரை பார்க்க வரல, உங்க அம்மாவையும் ஐயாவையும் பார்க்க வந்திருக்கோம். எங்க அம்மாவையும் ஐயாவையும் நீ பார்க்கணும்னா செத்து சொர்க்கத்துக்கு போனாதான் பார்க்க முடியும். யோ, உங்க முதலாளி ஐயாவையும் அம்மாவையும் வர சொல்லியா? யோ, உன்ன மாதிரி ஆளுங்கள் எல்லாம் இந்த விட்டு ஐயாவும் அம்மாவும் பார்க்க மாட்டாங்கய்யா. இந்த பாரியா, என் லட்டிக்கு வேலை கொடுத்து ரொம்ப நாளாச்சு. முட்டிக்கு முட்டி தட்டி விடுவேன். மரியாதையா போயிடு. நெத்தியில நாமம் போட்டிருக்கிற, வாயில வெத்தலை பாக்கு போட்டுக்கிற மாதிரி வச்சுக்காத. முடியாதியா? போனா போத்தி மரம். கோயில் வாசல உட்கார்றவெல்லாம் கேட்டு வாசல உட்கார்ந்துட்டு இருக்கான். நீ எல்லாம் பள்ளி வைக்க வந்து என்ன தகராறு? அம்மா, உங்களையும் ஐயாவையும் பார்க்கணும்னு தகராறு பண்ணிட்டு இருக்காமா இந்த சோத்தமிக்கு. சரி, அவங்களை உள்ள விடுங்க. அம்மா சொன்னா அப்பிலே கிடையாது. வந்து பேசுங்க. ஐ பொண்ணு குட்டி, சின்ன குட்டி, கண்ணு குட்டி, நல்லா இருக்கியாமா? ருக்குமணி நம்ம குழந்தை. விடுங்க விடுங்க சொல்றேன். என்னம்மா சொல்ற? இந்த குழந்தைக்கு அம்மா இவ, அப்பனா உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா உள்ள இருக்கிறவன் புருஷனை கூப்பிட. என்னங்க என்னங்க? என்ன லட்சுமி? இவங்க என்னமோ சொல்றாங்க, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. கொஞ்சம் யாரையா நீங்க? என்னையா ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற? அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி கொற்ற மலையில என் குடிச கதவை தட்டி, ஐயா என் பொண்டாட்டிக்கு கோயில்ல குழந்தை செத்து பிறந்திருக்குது, அவ கண்ணை முழிச்சு குழந்தை எங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? நீங்க தான் உங்க குழந்தைய எப்படியாவது கொடுத்து காப்பாத்தணும் கால விழுந்து கெஞ்சினியே. என்னையா நடிக்க? என்னமா நடக்காதெல்லாம் சொல்றான்? நடக்காததா? என்னைய பொண்டாட்டிக்கு முன்னாடி நடிக்கிறேன்? தினமும் வாய்க்கும் வயிற்றுக்கும் போராடிட்டு இருக்கிற எங்களுக்கு ஆண்டவன் 3 குழந்தைய கொடுத்தான். அது ஒரு குழந்தை தான் உங்களுக்கு கொடுத்தேன். ஏன்டா அப்படி பச்சையா போய் சொல்ற? என்ன நாங்க போய் சொல்றோமா? பெத்த வயிறு பட்டிட்டு எரியுதியா? நான் பெத்த பொண்ணு உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் காரு பங்களா பணம் எல்லாம் உனக்கு வந்துச்சு. உங்க சொத்துல எங்களுக்கு பங்கு வேண்டாயா? என் குழந்தைய கொடுத்துரு, அது போதும். பணம் வந்துட்டாலே பிரச்சனை தான் போல இருக்கு. லட்சுமி, 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 என்னமாச்சு? கண்ணு தரமா லட்சுமி? ஏன்பா, பெத்தவங்க நீங்களா இருந்தாலும் வளர்த்தவங்க அவங்க தானப்பா. பாசம் இல்லாம போயிடும். ஒரு நாள் அவசரம் கொடுத்து குழந்தைய கூட்டு போங்க. அந்த அம்மா உயிரிழந்தா போயிட போகுது. யோ, எங்களுக்கு ஈவ இறக்கமெல்லாம் இருக்குதுயா. நாங்களும் பிள்ளை குட்டி பெத்தவங்க தான். இதா பாரியா, நாளை காலையிலுக்குள்ள பொண்டாட்டி சமாதானப்படுத்தி குழந்தைய எங்கூட அனுப்பிச்சு வைக்கிற மாதிரி பாரு. இல்ல போலீஸ கூட்டிக்கிட்டு வந்து குழந்தைய கூட்டிக்கிட்டு போக வேண்டியது இருக்கா? ஜாக்கிரதை பாரு. பெத்த வயிறு எப்படி பத்தி எரியுது பாத்தியா? எனக்கு கூட தான் அழுக வருது. நான் அடக்கிக்கலையா? நீ அடக்கிக்க. ஒரு நாள் தானே, ஒரு நாள் அடக்கிக்க. தேவி நம்ம கொண்டுதான். அவங்க சொன்னதெல்லாம் போய்
என் மேல உனக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் கடவுளுக்கு முன்னாடி கற்பூரம் அணைச்சு சத்தியம் பண்ண. ஏங்க குழந்தைய பெத்தவனா எனக்கு தெரியாத இது நம்ம குழந்தைன்னு அதுவும் உங்களை போய் சந்தேகப்படுவேனா? படி ஏறி வந்து இப்படி அபாண்டமான ஒரு பொய்ய சொன்னாங்களே, அந்த அதிர்ச்சியில தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். ஏங்க ஒருவேளை பணத்துக்காக ஆசைப்பட்டு இப்படிதான் செய்யறாங்களோ? அதை பத்தி நீ கவலைப்படாத. இப்ப போலீஸ் போன் பண்ணி அந்த திருநாய்களை உள்ள தள்ளிடுறேன். வேண்டாங்க, போலீஸ் கேஸ் போயிடுச்சுன்னா பேச தெரியாத நம்ம குழந்தைய சாட்சிக்குள்ள நிக்க வச்சிருவாங்க. இவ வேடிக்கை பொருள் அங்க நிக்கிறது என்னால தாங்கிக்கவே முடியாதுங்க. அதுக்காக இவளால வந்த பணம் இவளுக்காவே கொடுக்கறதுல தப்பே இல்ல. வாங்க. என்ன கதகளி டிரெஸ்ல ஜோடி களை கட்டுது? வாங்க 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 வாங்க. இன்னைக்கு ஸ்டேஜ்ல எங்களுக்கு டான்ஸ் ப்ரோகிராம் இருக்கு. கடைசி டான்ஸ்ன்னு சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? அவங்க கிடக்குறா வளருவாங்க. உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது இல்ல, நல்லா வாழ போறீங்கல்ல, அப்புறம் எங்க ஆட போறீங்க? அதைத்தான் அப்படி சொல்றான். கோடி கணக்கா சம்பாரிச்சாலும் பாடின வாயா ஆடின காலம் சும்மாவே இருக்காது இல்லீங்களா? என்னுடைய ஆசை எல்லாம் கடைசி வரைக்கும் இந்த மேக்கப் போடவே சாவணுங்கிறது தான். ஆடாடாடாடா, என்ன தொழில் பக்தி பாலகிருஷ்ணன். உங்களை மாதிரி தொழில் கலைஞர்களோட ஆசைய நிறைவேற்றுறதுக்கு தான் நான் பிறந்தே இருக்கேன். அங்க பாரு, உங்களை புக் பண்ண யாரும் வர்றாங்க. நல்லா அவுத்து பாரு. அங்க பாரு. இங்க கூத்துக்காரங்க வீடு எங்க இருக்கு? என் வீட எனக்கு தெரியாம போய்கிட்டு இருக்க. கூத்துக்காரன் வீடு பேச்சு வீடு. எங்க இந்த கூத்துக்கெல்லாம் போவாங்களே பாலகிருஷ்ணன் ருக்மிணி, அவங்க வீடு எங்கன்னு சொல்ல முடியுமா? அட குழந்தை பாட்டி, எனக்கு தெரியல. இன்னைக்கு காலையிலோட உங்க வீட்டுல சண்டை நடக்கும் போது பஞ்சாயத்து பண்ணி வச்சு நான் தாங்க. அப்படியா? அவங்க வீடு இது. அதோ அந்த வீடு தான். என்ன பெட்டியா? செட்டில் ஆயிடும். ஓகே ஓகே சார். பாலகிருஷ்ணன் சார். ருக்மிணிமா வீட்டுல யாரும் இல்ல போல இருக்கே. கதவு திறந்திருக்குல்ல, உள்ளதான் எங்கேயாவது இருப்பாங்க. மிஸ்டர் பாலகிருஷ்ணன். சார் பாலகிருஷ்ணன் சொல்லுங்க. என்ன சார்? சொல்லுங்க சார், சொல்லுங்க சொல்லுங்க பாலகிருஷ்ணன், சொல்லுங்க. இந்த வழக்கை பொறுத்தவரையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள தியாகராஜன் லட்சுமி தம்பதியர் அவர்கள் குழந்தை ஸ்ரீதேவியை நாடக நடிகர்கள் பாலகிருஷ்ணன் ருக்மிணி சொந்தம் கொண்டாடியதை தாங்க முடியாமல் ஆத்திரப்பட்டு கொலை செய்திருக்கிறார்கள் என்பது தெள்ளத் தெளிவாக சந்தேகமில்லாமல் ஆதாரங்களோடு சாட்சியங்களுடன் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளைப்பாசம்தான் இந்த கொலைக்கு காரணம். இந்த வழக்கின் தீர்ப்பு அடுத்த மாதம் 15ஆம் தேதி வழங்கப்படும். The court is adjourned. என்னால முடிஞ்ச எல்லா முயற்சிகளும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. தீர்ப்பு நமக்கு சாதகமா தான் வரும். கம்பெனி பத்தி கவலைப்படாதீங்க. தங்கச்சி ஒரு நிலைமை வரணுமா? தங்கச்சி இவ்வளவு சொத்து சோங்களை கொடுத்த கடவுள் உன்கிட்ட இருந்து குழந்தைய பிரிச்சுட்டான் பாத்தியா? தங்கச்சி நமக்குதான் கடவுள் குழந்தைய கொடுக்கலையே, இந்த குழந்தைய நாம வளர்க்கலாம். தேவி அழாதம்மா, இந்த உலகத்துல யாரையும் நம்பாத. உனக்கு உயிர் கொடுத்த முருகனும் விநாயகரும் தான் உனக்கு எப்பவுமே துணையா இருப்பாங்க. உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அவங்கள நினைச்சுக்கோமா. சதா ஆடான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு எல்லாமே ஆடி போச்சுங்க. அதெல்லாம் ஏன்டா போய் சொல்றேன். தங்கச்சி இந்த குழந்தைய பத்தி நீ கவலையே படாத. நம்ம செத்து போன அப்பா மேல ஆணையா சொல்றேன். இன்னையில இருந்து நான் குருடன், எனக்கு கண்ணே தெரியாது. இன்னையில இருந்து இந்த குழந்தை தான் எனக்கு 2 கண்ணும். இந்த கண்ணு இருக்கிற வரைக்கும் நான் 10 ரூபா வச்சு காப்பாத்துறேன். போயிட்டு சொல்லுப்பா. ஐயா அம்மாவும் ஐயாவும் வந்துட்டாங்க. வத்தி பொட்டி மாதிரி காரை செஞ்சு வச்சிருக்கானுங்க. உட்கார முடியல, நிமர முடியலப்பா. ஏங்க எங்க விட்டு முதலாளி அம்மாவும் வரலீங்களா? ஏன் என்ன பார்த்தா முதலாளி மாதிரி தெரியலையா? இந்த அழகுராணி அள்ளிராணியை பார்த்தா முதலாளி அம்மா மாதிரி தெரியலையா? இதான் மொத்த டிக்கெட்டா இல்ல இன்னும் யாரும் வேலை செய்றீங்களா? அவ்வளவுதானுங்கோ.
உங்களுக்கு எல்லாம் சம்பளம் தர்றது நாங்க தான். இனிமே நாங்க சொல்ற மாதிரி தான் நீங்க நடந்துக்கணும். அதுக்கு மீறி எதுனா நடந்துக்கிட்டீங்க நீதான் வாட்ச்மேனா? வாங்க. ஆமாங்க. இங்க நடக்கிறது ஏதாவது வெளியே சொன்ன இந்த யூனிஃபார்ம கழிச்சிட்டு கோவணத்தை நீ யாரா தோட்டக்காரனா? ஆமாங்க. தோட்ட வேலையோட நிப்பாட்டிக்க. மீறன தோட்டத்துக்கு 20,000 ரூபாய். இந்த வீட்டுல இனிமே ரொம்ப அசிங்கமெல்லாம் நடக்க போகுது. அதெல்லாம் வெளியே கொட்டக்கூடாது. குப்பைய மட்டும்தான் கொட்டணும். மீறி ஏதாவது செய்தி வாசிக்கிற வேலை வச்சுக்கிட்ட உடம்பெல்லாம் கூட்டல் பெருக்கல. எவ்வளவு பெரிய வீடு. எல்லாம் உனக்கு தாண்டி. இனிமே நீதான் ராணி. ஆமா, இது இருக்கிற வரைக்கும் நான் எப்படி ராணி ஆக முடியும்? யாரு? இந்த குண்டு பூசணிக்கா தானே? உனக்கு அறிவே இல்லாம போச்சியா? இதையும் கொண்டுட்டீங்கன்னா நீ நானும் உங்க அப்பா அம்மா மாதிரி கம்பி என்ன வேண்டியதுதான். அதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். இது ரூம்ல போட்டு அடிச்சிட்டோன்னா தானா செத்து போயிடும். யாராவது கேட்டாங்கன்னா அம்மா பிரிஞ்ச ஏக்கத்துல நல்லா சாப்பிடாம செத்து போச்சுன்னு மழக்கும்போது அழுகிட்டே சொல்லிடலாம். என்ன பரவாயில்லையே, டப்பா குத்ததான் ஆடுவேன்னு பார்த்தா டக்கர் ஐடியா கொடுக்குறிய. மார்கழி மாசம் குளிரு, சட்டையெல்லாம் அவுத்துட்டு அப்படியே தூக்கி ரூம்ல போட்டுறேன். குளிர்லயோ பசிலையோ சாவட்டும். வாடி வாடி. என்ன இது எங்கங்க வைக்கிறது? இதுங்களா? இது என் தலையிலே வைக்கி. ஏண்டி கூறு கட்டவளா? இவ்வளவு பெரிய வீட்டுல இதை வைக்கிறதுக்கு இடம் இல்ல. ஆமா, ராமர் கிட்ட வில்லு இருக்கிற மாதிரி முருகன் கிட்ட வேல் இருக்கிற மாதிரி எப்பவும் இந்த மஞ்சப்பைய கட்டிக்கிட்டே அழுவுறியடி. ஆமா, நீ எனக்கு அழகு இளமை இருக்கிற வரைக்கும் தான் சோறு போடுவேன். இது அப்படி இல்ல, என் வாழ்நாள் முழுக்க சோறு போடும். இது என்ன அமுத சுரபியா? இல்ல, என் வாழ்க்கை. ஏண்டி இத்தனை நாளா நான் தானே உன் வாழ்க்கைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரியாம அப்படி என்ன ஒரு வாழ்க்கை இதுல மறைச்சு வச்சிருக்கிறேன். நானும் பாக்குறேன் அந்த வாழ்க்கைய. டோலக்கு ஏண்டி இதுதான் உன் வாழ்க்கையா? இது அடிச்சா நீ ஆடுவியா? வாழ்க்கை என் கையில, வாழ்க்கை என் கையில. அப்படி நாதர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, நல்ல பாம்பே, இப்ப என் முன்னாடி வந்து நின்னு ஆடுவாம்பே. இப்ப என் முன்னாடி வந்து நின்னு ஆடுவாம்பே, விளையாடுவாம்பே. பாம்பே கல்கத்தா மெட்ராஸ், நான் வந்து விளையாட்டுக்கு தபாதா பாடுனேன். கும்புற பாம்பே போயிடு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அது வாட்டுக்கு முன்ன இருந்து எல்லாம் அதிகமா போச்சு. ஏண்டா ஞாயிறு வாட்சி மீனு, உனக்கு நான் ஒரு பாட்டு ஒரு கேடு. அதுலயும் பாம்பு பாட்டாடா பாடுவேன். மழையா குயிலும் மழையா அது கொஞ்சம் வந்துடுறேன். தோட்டம் பாத்து வாடா. பாம்பு தோலை வித்தா 10,000 ரூபாய் கிடைக்கும்டா. நாம 5,000 ரூபாய் தனியா கொடுத்துருந்தேன். ஆளுக்கு பாதி. இப்பவே சொல்லிட்டேன். எங்க பாம்பு காணா? பாம்பு இருக்கா? காணுமே. பாரு, அங்க இருக்கும். இருக்கும். இங்க இருக்குது. கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு. பாம்பு 10,000 ரூபாய் எனக்கு தான். டேய், ஆளுக்கு 5,000 எடுத்துக்கலாம்டா. ஏன் அடிக்கிறா? எடுறாத எடுறா. இது என்னடா பாம்பா? பைப்பு. பைப்புடா. போடா அந்த பக்கம். என்னைக்கு இருந்தாலும் இந்த பாம்பு என் கண்ணுல படாமலா போயிடும். நல்லா தின்னு குயிலே உடம்ப ஏத்து. யோ, என்னையா மேல சத்தம்? கள்ள நோட்டு அடிக்கிற மிஷின் வந்து இருக்குல்ல, அத மேல செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக இவ்வளவு சத்தமா?
இன்ஸ்பெக்டர் தான் நம்ம கையில இருக்காரு. இன்ஸ்பெக்டர் கையில இருந்தா என்ன, ஜோப்ல இருந்தா என்ன, மெதுவா வைக்க சொல்லியா? டேய், இன்ஸ்பெக்டர் நம்ம கையில இருந்தாலும் அடக்கி வாசிங்க. டேய் இங்க பா, இனிமே இந்த பீங்கியா கண்ணாடி எவர் சில்வர்ல சோறு கொண்டு வந்த தொலைச்சிருவேன். எல்லா தங்கத்திலையும் வெள்ளியிலும் தான் இருக்கணும். ஸ்பூன் கூட தங்கத்துல தான் இருக்கணும். புரிஞ்சதா? அவளை உள்ளதில் கதவை பூட்டுங்கடா.